அஸ்ஸலாமு அலைக்கும். இது நான் சண்டே ஈவினிங் அவுட்டிங் போனது தான் எடுத்து ஒரு விலாகாக போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் அவுட்டிங் போகல. இங்கே தமாம்லேயே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஈத்க்கு பார்க்க முடியலன்னு அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நானும் அவங்களும் கிரேட் 5லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கோம் டில் நவ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிஃப்ட் அவங்க கொடுத்தது தான். ஒரு 8:30 பக்கம் அவங்க வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கப்போ என் பெரிய பையன் ஸ்கூல்லேருந்து கால் வந்தது. அவங்க சொல்லியிருந்த டேட் வந்து 16th ஸ்கூல் வில் ரீஓப்பன்னு. சடன்லி தே ப்ரீபோன் த டேட் to 15. அப்போ அவங்க சொன்னாங்க யூ ஹேவ் டு கலெக்ட் த புக்ஸ் ஃப்ரம் கொலூத் ஸ்டோர் அப்படின்னு. தென் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் கொலூத் ஸ்டோர் அண்ட் ஃபைனலி வி கேம் 9:30 டு கொலூத் ஸ்டோர் அண்ட் டில் 11:30 வி ஸ்டாண்ட் இன் அ க்யூ. அவ்வளோ பெரிய க்யூ இருந்தது அங்கே. எல்லாருமே எங்கே புக் வாங்க தான் வந்திருந்தாங்க. அந்த ஸ்கூல்லேயும் புக் தருவாங்களாமா. அங்கே ஸ்டாக் கிளியர் ஆகிட்டதுனால நம்மளை வெளியில் வாங்கிக்க சொன்னாங்க. அடித்து பிடிச்சி எப்படியோ 11:30 வரைக்கும் ஒரு க்யூவில் நின்று புக்கெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரதுக்கு 11:20 ஆகிட்டு. சாப்பிட்டு வந்ததுனால பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இல்லை பயங்கர கஷ்டமாக இருக்கும். சரி இதே சமயத்தோடு போய் பையனுக்கு வந்து யூனிஃபார்மும் எடுத்துடலாம், அதுவும் நம்ம வெளியில் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க நிஷான்னு சொல்லி ஒரு ஷாப்பில். ஸோ வி வென் தேர். அவங்க சொன்னாங்க நாங்கள் கடையை சாத்தி ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு வாங்கன்ட்டு. சரின்னு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளே வரும்போது 12:30 டைமு. அப்புறம் பசங்களுக்கு வந்து மில்க் மட்டும் கொடுத்துட்டு தூங்கியாச்சு. மறுநாள் மார்னிங் அர்லி மார்னிங் எந்திரிக்கணும். ஏன்னா எனக்கும் ஸ்கூலு. என்னோடய பையன் ஃபர்ஸ்ட் டே நியூ ஸ்கூலுங்கிறதுனால ஹி வாண்ட் மீ டு கம் வித் ஹிம். ஸோ அவனுக்காக நான் என் ஸ்கூலில் பெர்மிஷன் போட்டுட்டு நானும் அவன் கூட போயிருந்தேன். வெளியே வரும்போதே ஒரு கிளைமேட் ஒரு மாட்ரேட்டாக இருந்தது. லைட்டாக அங்கங்கே மழை தூறல் இருந்தது. சரி பரவாயில்ல, வி வில் மேனேஜ் டு கோ தேர் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஆனால் ரொம்ப பெரிய டிராஃபிக் இருந்தது எங்கே பார்த்தாலுமே. ஏன்னா இது ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அப்படின்றதுனால. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருந்தது, ஒரு மூடியாக இருந்தது மார்னிங்கு. நான் என் ஸ்கூலில் வேறு பெர்மிஷன் போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த டிராஃபிக் பார்த்து பயமாக இருந்துகிட்டே இருந்தது. ஹவவர் ஃபர்ஸ்ட் பீரியட் எனக்கு ஃப்ரீ தான். எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் ஆன் டைம் வி ரீச் தே. நாங்கள் உள்ளே போகும்போதே அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது. பேரண்ட்ஸும் இருந்தாங்க, பசங்களும் இருந்தாங்க. இந்தியாவோட மொத்த ஜனத்தொகையே எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா என் பையனோட கிளாஸ் செக்ஷன் வந்து ஃபோர்த் ஏபிசிடி அது மாதிரி 4th ஒய் ஜெட் வரைக்கும் இருக்குது. ஒரு கிளாஸில் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது ஒரு கிரேட் 4 மட்டும் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு பெரிய ஸ்கூலு, இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தம்மாம். இது போல் ரியாத்லேயும் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, ஜித்தாலேயும் இருக்குது. ஸோ நவ் வி வென்ட் டு தட் ஸ்கூல். அப்போது என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அவனுக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்தது. ஏன்னா இப்போ தான் அவனோட லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் கோ எஜுகேஷன் படிக்கிறான். கிரேட் 6 வரைக்கும் சவுதி அரேபியாவில் கோ எஜுகேஷனு. என் பையன் முன்னே படித்த ஸ்கூலில் கோ எஜுகேஷன் கிடையாது. இதான் என் பையனோட கிளாஸு. நான் உள்ளே போகும்போது தான் டைம் டேபிள் போட்டுட்ருந்தாங்க, எழுதி போட்டுட்ருந்தாங்க. திஸ் வில் கம் அஸ் அ சர்க்குலர் லேட்டர். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நான் என் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் போய் பொங்கல் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போயிருந்தோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பொங்கல் அங்கே. அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோம். நான் ஒர்க் பண்ணுறது ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி ஸ்கூலில். அங்கே வந்து தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால அவங்களும் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. சரின்னு எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப என் பையன் என்ன தான் வந்து பிக் பண்ணணும்னு சொன்னான். என்னோடய ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் தான் போய் அவனை பிக் பண்ணேன். ஹவர் இட் காட் லேட். ஆனால் அவன் வந்து அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல். எவ்வளோ பசங்க உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்காங்க, சுனாமி வேவ்ஸ் மாதிரி. நானே அந்த கூட்டத்தில் தொலைஞ்சிடுவேன் போல இருக்கு. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன், எப்படி நானே கஷ்டமாக இருக்கே, தொலைஞ்சு போயிடுவேன் போலையே, எப்படி என் பையன் வருவான் அப்படின்னு. பட் ஹி ஹாவ் டு மேனேஜ் தீஸ் திங்ஸ். அவன் பெரிய பையன் ஆகிட்டே இருக்கிறதுனால இது மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேருந்தும் அவன் வெளியே வரணும்னு நான் நினச்சேன். ஹி ஹாவ் டு மிங்கிள் வித் எவ்ரி ஒன். ஏன்னா அவன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான் கோ எஜுகேஷன்லாம். ஸோ எப்படியோ நாங்கள் அங்கே உள்ளே போயிட்டோம். நான் மார்னிங் பார்த்ததை விட ஈவினிங் பயங்கரமான ரஷ்ஷாக இருந்தது. பசங்க டீச்சர்ஸு மேக்ஸிமம் எவ்வளோ டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல. அவ்வளோ டீச்சர்ஸ் இருந்தாங்க, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நாட் ஓன்லி இன் கிரேட் 4 till Y and Z, கிரேட் 5 ஆல்சோ till Z. எல்லா கிரேட்ஸ்லேயுமே ஸோ மெனி டிவிஷன்ஸ் தே ஆர் ஹேவிங். ஸோ இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு, இது இந்தியன் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்கூல் தான். இங்கே வந்து பாகிஸ்தானிஸ் கிடையாது. என் சன்னோட பிஃபோர் ஸ்கூலில் பாகிஸ்தானிஸ், உஜ்பெகிஸ்தான், ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள்ஸ் ஆர் தேர். அது அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அவன் பயங்கர ஹாப்பி என்னை பார்த்தோன்னே. நான் வருவேன் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கடுத்து அவனை கூப்பிட்டுட்டு, ஏன்னா அவனுக்கு டிசி சப்மிட் பண்ணல நாங்கள் இன்னும் பழைய ஸ்கூல்லேருந்து. த ரீசன் வை வி லெஃப்ட் த ஸ்கூல் இஸ் அவங்க ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. த ஸ்கூல் இஸ் வெரி குட். ஐ ஒர்க் தேர் ஆல்சோ பிஃபோர். சரி நம்ம போயிட்டு அப்போ டிசி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனோம். போகும்போதே நல்ல வானம்லாம் மேகம்லாம் இருட்டிகிட்டு இருந்தது. ஸோ வி ரீச் தேர். அது போகிற வரைக்குமே அங்கே மழை இல்லை. ஆனால் நான் துவா செஞ்சுட்டே போயிட்டு இருந்தேன்,
எப்படின்னா மழை பெஞ்சு நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுறணுண்டு. பிகாஸ் ஐ ஹாவ் ஸோ மெனி ஒர்க்ஸ் டு ரேப் இஸ் நோட் புக், ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் இஸ் யூனிஃபார்ம், ஸோ மெனி திங்ஸ் ஐ ஹாவ் டு டூ. என் பையனுக்கு அந்த ஸ்கூலை பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். ப்ளீஸ்மா என் கூட வாங்க, நான் என் கிளாஸை பார்க்கணும் அப்படின்னு. வென் த டைம் இஸ் 3 o'clock, த ஸ்கூல் இஸ் க்ளோஸ்ட். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை, பட் ஹீ ஜஸ்ட் வாண்ட் டு see his class, he want to see his table. ஸோ he went and he just take a look and he came back. அங்கே உள்ள பிரின்சிபல் சார் எனக்கு முன்னையே தெரியும், பிகாஸ் ஐ ஒர்க் தேர் இந்த கொரோனா பீரியட். ஸோ சார்கிட்ட பேசிவிட்டு டிசி வாங்கிட்டு நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. வெளியே கிளம்புறப்பயே நல்ல மழை வர மாதிரி இருந்தது. நானும் என் பையன்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன், மழை பெஞ்சு நாளைக்கு உனக்கு லீவ் விட்டால் எனக்கு ஜாலியாக இருக்கும்னு. ஏன்னா எனக்கு அவனோட புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும். ஸோ மெனி ஒர்க் ஐ ஹாவ் டு டூ ஃபார் ஹிம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்புறப்பே 3 o'clock ஆகிட்டு. ஐ டிடன்ட் குக் எனிதிங், ஏன்னா லாஸ்ட் நைட் நான் வீட்டுக்கு வரும்போது 11:30 12:30 ஆகிட்டு. ஸோ வி டேரெக்ட்லி வென்ட் டு த யூனிஃபார்ம் ஷாப் டு செக் த யூனிஃபார்ம். அப்போயும் அவங்க க்ளோஸ் பண்ணி தான் கடையை வச்சுருந்தாங்க. ஓகே, ஈவினிங் வி வில் கெட்டுன்னு டேரெக்டாக கப்ஸாவை போய் கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சா நான் நினச்ச மாதிரியே சரியான மழை தமாமில். நான் நினச்ச மாதிரி என் பையனுக்கும் லீவ் விட்டாங்க. ஏன்னா ஐ நீட் 1 day பிரேக். ஏன்னா என் பையனுக்கு எல்லாமே ரேப் பண்ணணும், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே. ஸோ அல்ஹம்துலில்லா, வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் திஸ் climate. அல்ஹம்துலில்லா. இன்ஷால்லா ஐ வில் see you all in the next video. Enjoy this climate safely. Assalamu alaikum.